சார் வணக்கம் சார். விஜய் அவர்கள் ஒரு விஷயம் பேசியிருக்காரு, ரொம்ப சர்ச்சையா இருக்கு. மீண்டும் மாணவர்களுக்கு வருஷம் வருஷம் அந்த பரிசு பொருட்கள் கொடுத்துட்டு இந்த வருஷமும் கொடுத்தாரு. அப்ப அதுல என்ன பேசுறாருன்னா, ஏன் நீட்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்றீங்க, நீட் மட்டும் தான் படிப்பா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இந்த நீட் எக்ஸாம் கொண்டு வந்தது பாஜக, காங்கிரஸ் காங்கிரஸ் சொன்னாங்க. அதே நீங்கள் சொல்லுவீங்கன்னு தெரியும். இந்தியாவையே கண்டுபிடிச்சது அவங்க தான் வைங்க. இது மாதிரி எல்லாமே எதுனாலும் பழி போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கார் இல்லையா? எதுனாலும் நேர் மேலே பழி போடுறோம். அதான் அது பிரகாரம் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. காங்கிரஸ் சொன்னாங்க அவங்க இந்த மாதிரி ஒரு தேர்வு கொண்டு வரலான்னாங்க. அது அப்போசிஷன் வந்தோடனே விட்டுட்டாங்க. நீட் தேர்வை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு தீர்மானமாக கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண நடைமுறைக்கு கொண்டு வந்து ஆகணும்னு கட்டாயப்படுத்தினது பாஜக தான் கொண்டாங்க. அதை உடனடியாக கையில் எடுத்துக்கிட்டு நிறைவேற்றினது வந்து பழனிசாமி அவர். பாஜகன்ற மாநிலங்களே அதுக்கு எதிர்ப்பு இருக்கு. ஆனால் உடனடியாக எந்த எதிர்ப்பும் இல்லாமல் ஆனந்தமாக வெத்தலைபாக்கு வச்சு வரவழைச்சது வந்து பழனிசாமி தலைமையிலிருந்து அதிமுக, பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக. நீட் தேர்வு இல்லாமல் நீங்கள் வந்து மருத்துவக் கல்லூரிக்கு போக முடியாது. நீட் தேர்வில் இருந்த குறைபாடு என்ன? எக்ஸாமு நானும் அதை எதுக்கலை. நம்ம மாணவர்கள் இந்த எக்ஸாமை தூத்துன்னு ஊதிட்டு போயிடுவாங்க. கிட்ட கூட வர முடியாது. அனாவசியமாக இது பண்ணலாம். ஆனால் அதை நடத்துகிற விதம் சரியாயிடும். நிறைய ஊழல்கள் இருக்குது. அதைத்தான் நம்ம வந்து கேட்டோம். 1500 சொல்கிறேன் இந்த உதாரணம். உத்தரப்பிரதேசத்தில் ஹிந்திக்காக நடத்தப்பட்ட தேர்வில் வந்து தோல்வி அடைஞ்ச 90% மாணவர்கள் தோல்வி. ஹிந்தி சம்பந்தமான அவங்க தாய்மொழி சம்பந்தமான தேர்வு தோல்வி அடைஞ்ச 90 விழுக்காடு மாணவர்கள் நீட் தேர்வில் அப்படியே பாஸ். அவங்க அந்த நீட் தேர்வு நடக்கும்போது அந்த சூப்பர்வைசராக இருந்து மேற்பார்வையாளராக இருந்த அந்த இவனுங்களை இன்விஜிலேட்டர்ஸை ஆன்சர் பேப்பரை கையில் கொடுத்ததும் எடுத்துகிட்டு போய் உள்ளே கொண்டு போய் பதிலெல்லாம் எழுத்து காப்பிடிக்க விட்டதும் எல்லாமே உலகத்துக்கே தெரிஞ்சுது. அவருடைய விளைவு என்ன? நீட் தேர்வில் என்ன பிரச்சனைன்னா, நான் என்ன படிக்கிறேங்கிற படிப்பு வந்து அதில் கிடைக்காது. நான் வந்து கண்டாக்டர் படிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு இவ்வளோ மார்க் இருக்கணும்னு வச்சுட்டாங்க. இவ்வளோ மதிப்பெண் எடுத்தால் தான் கண்டாக்டர் இருக்கணும். அதுக்கு குறைச்சலாக வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, பிரசவ டாக்டராக போக வேண்டியது. 50 மார்க் வாங்கினாக்கா கண்டாக்டரு, 45 மார்க் வாங்கினாக்கா பிரசவ டாக்டர்னு வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் 45 வாங்கினா எனக்கு பிரசவ டாக்டர் தான் கிடைக்கும். நான் பிரசவ டாக்டருக்கு போய் என்ன பண்ணுவேன்? எனக்கு விருப்பமில்லாத தொழில் போய் நான் என்ன பண்ணுவேன்? இதில் ஆபத்து எனக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் போகிறது வேறு விஷயம். எனக்கு விருப்பமில்லாத பிரசவ டாக்டராக போய் பல கர்ப்பிணி பெண்களை கொண்டு போட்டோன்னா மக்கள் என்ன ஆகுது? இதெல்லாம் தான் அதில் இருக்கிற விஷயம். இதையெல்லாம் களையிறதுக்கு தான் நம்ம போராட்டமே ஒழிய நீட் தேர்வை வந்து நம்ம பசங்க ஊதிட்டு போயிடுவாங்க. ரெண்டாவது என்ன பண்ணாங்கன்னா, தெற்கில் இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் வடக்கில் சென்டர் போட்டாங்க. சென்டர் போட்டு அந்த ரேங்க் பிரகாரம் தான் அவங்களுக்கு மெடிக்கல் காலேஜில் அலாட் பண்ணுவாங்க. ஹையஸ்ட் ரேங்க் வாங்கினவங்களாம் தென்னாட்டில் இருக்கிற மருத்துவக் கல்லூரிகள் அப்படியே குறைச்சிக்கிட்டு போனேன். இப்போ சத்தீஸ்கர் இந்த மாதிரி படிப்பே இல்லாத ஊர்கள் அங்கே மெடிக்கல் காலேஜ் எது பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு குடிசை இருக்குது. அந்த குடிசையில் அங்கே போய் படிச்சுக்கான்னு போவாங்க. அந்த மாதிரி கல்லூரிகள் அதுங்களுக்கெல்லாம் ரேங்க் குறைய அந்த மாதிரி காலேஜ் நம்ம பசங்களுக்கெல்லாம் அங்கே தான் கிடைச்சிது. இதை நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்பீங்க. என்னுடைய ஒரு பேத்தி ஒரு பேரன் 2 பேர் மட்டும். பேத்தி ஸ்ட்ராங்காக நின்றுடுச்சு. நான் படித்தே வாங்குவேன்னுச்சு. பேரன் வேறு ரூட்டில் போனேன். ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்தேன். பேக்கேஜ் இவ்வளோ கொடுத்தினா உனக்கு வந்து நீட் தேர்வையும் பாஸ் பண்ணி உனக்கு சீட்டும் கொடுத்துட்றேன். பேக்கேஜ் ஆகிட்டான். இந்த ஊழல்லாம் நடக்குது. இதைத்தான் நம்ம கேட்குறோம். பிரைவேட் மருத்துவக் கல்லூரிகள், தனியார் மருத்துவக் கல்லூரிகள் திரைவாகணுங்கிறதுக்காக கொண்டு தான் அந்த ரூல். அவங்க கொண்டு வரது பூரா இப்படி தான். இன்றைக்கி தங்க கட்டுப்பாடு கொண்டு வர்றாங்க. அடகு கடைக்காரனுக்கு லாபம். உலகம் முழுவதும் அடகு கடைக்காரன் வட்டி கடை வைக்கிறவன் பூரா குஜராத்தி, அவனுக்கு லாபம். இப்போ பேங்க்கில் வச்சாக்கா நீங்கள் 1000 கேள்வி கேட்குறீங்க. ஆனால் அடகு கடைக்காரங்கிட்ட தங்கத்துக்கு குஜராத்திக்காரருக்கு பிழைக்கிறதுக்காக கொண்டு வர்றது. அவங்களுடைய திட்டங்கள் பூராவும் அப்படித்தான் இருக்குது. அதனால தான் இவர் அவங்களுடைய பிடியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆதரவாக அவர் பேசுகிறாரு. இப்போ சரிதா தாவேக்காங்கிறது வந்து பாஜக அவருடைய பி டீம் தாங்கிறது இப்போ புரியுதா உங்களுக்கு? இதுக்கு என்ன சப்ப கட்டு போகிறீங்க? நீட்டை ஆதரித்து பேசுகிறாரு. இதெல்லாம் நம்ம இதெல்லாம் விளக்கம் கொடுத்தா ஆதரிக்கல சார்.
சில மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அது ரைட்டு. ஏன் ஒரே பக்கமா ஃபோக்கஸ் வைக்கிறீங்க? அந்த பாயிண்ட்டை நான் அக்செப்ட் பண்றேன். அது நான் அந்த காலத்திலேயே சொன்னேன். இப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசினேன். கண்ணதாசன் நினைவில் ஒரு நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதில் கேட்டபோது மருத்துவத்தில் வந்து எம்பிபிஎஸ் தான் படிப்புன்னு எடுக்காதீங்க. மருத்துவத்துறையில பல பிரிவுகள் உட்பிரிவுகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும், நான் தலைவராக இப்போ இருக்கிறது வந்து நான் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்ல இருக்கேன். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்னா என்னன்னா மருத்துவத்துக்கு தேவையான உபகரணங்களை செய்கிறது, அந்த உபகரணங்களை எப்படி பயன்படுத்துகிறது சொல்லி தர்றது, அந்த உபகரணங்களை எப்படி ரெடியாக்குறதுங்கிறது. இப்போ ஒரு சர்ஜரினாக்கா அன்னைக்கு வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணணும், ஸ்டெரைலாக வச்சுக்கணும், வச்சுட்டதுக்கு பிறகு அந்த ஆப்ரேஷன் டேபிளை ரெடி பண்ணணும், லைட்டை ரெடி பண்ணணும், அறுக்கிறதுக்கான ஸ்கேல்பலு, ரத்தம் வரதை தடுக்கிறதுக்கான ஃபோர்செப்ஸு, நூற்றுக்கணக்கில் வைப்போம். வச்சு அந்த பஞ்சு கட்டுக்கட்டாக பண்டில் பஞ்சு வைப்போம். அந்த ரத்தம் வர்றதை டக்குன்னு அந்த ரத்தம் வர்ற ரத்த குழாயை தடுத்து தைக்கிறதுக்கான ஊசி, நூல் எல்லாம் ரெடியாக, கத்திரிக்கோள் அதை கட் பண்ணுறதுக்கான கத்திரிக்கோள், இவ்வளவு நம்ம ரெடி பண்ணணும். இன்னைக்கு அது இல்லை. லேப்ராஸ்கோப்பி வந்துருச்சு. கிடைக்கிறங்கிற பிஸ்னஸே இல்லை. லேப்ராஸ்கோப்பில் வந்து ஒரு டிவி கேமரா இருக்குது, ஒரு கட்டிங் இது இருக்குது, ஒரு சூச்சரிங் லேசர் இருக்குது, ஒரு சின்ன ஓப்பன் மாத்திரம் பண்ணுறோம். அது வந்து இவ்வளோ விட்டமுள்ள ஒரு குழாய் தான், ஒரு ரப்பர் டியூப் மாதிரி. அந்த சைஸில் ஒரு ஹோல் போடுறோம். இப்போ இந்த இடத்துல இது பண்ணுறோம், அந்த ஹோல் போடுறோம், போட்டுட்டு அது உள்ளார விட்றோம். அந்த கேமரா அப்படியே மானிட்டரில் காட்டுது, எங்கே போகுதுன்னு காட்டுது. எங்கே போகணும் அந்த இடத்துக்கு போன உடனே என்ன ஒரு கட்டியோ ஏதோ இருக்குது, ஏதோ ஒரு பொருள் இருக்குது, கட் பண்ணணும், அதை காட்டுது. உடனே நம்ம வந்து அதில் இருக்கிற கட்டிங் நைஃபை அதை சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். அந்த கட்டிங் நைஃப் கரெக்டாக வருது, மானிட்டரில் பார்க்குற கரெக்டாக அந்த அறுக்கிற இடத்துக்கு போய் அதை கட்டுன்னு இது பண்ணோம்னா அதை கரெக்டாக அதை அறுத்துக்கிட்டு வந்துடுது. அறுத்து அதை கீழே விடும்போது அதை அப்படியே உறிஞ்சி எடுத்து இன்னொரு குழாய் வழியா கொண்டு அந்த இடத்துல வர்ற ரத்தத்தை லேசர் வந்து அப்படியே லேசர் போகுது, அந்த ரத்த குழாயை அந்த ரத்தத்தை அப்படியே நிறுத்திடுது. இது எப்படி உனக்கு தெரியும்னாக்க, எனக்கு நடந்த ஆப்ரேஷனில் அது நான் பார்த்தேன். நான் பார்த்தேன். ப்ராஸ்டேட் ரிமூவ் பண்ணுறாங்க, ஆண் உறுப்பின் வழியாக அந்த குழாயை இது பண்ணிட்டாங்க. மானிட்டரில் நானும் பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு நானே சொல்கிறேன், அதே ப்ராஸ்டேட் இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. அதான் அடுத்த லாச்சம் அது அறுக்கிறாரு, அப்படியே பவுட்ரு மாதிரி இதாகுது. அறுக்க அந்த கத்தி பட அறுக்குது, அது அப்படியே கீழே உரியுது, கீழே வந்துக்கிட்டே இருக்குது. அது நான் சொல்கிறேன், அவர் பாரின்னு டாக்டர், பாரி அங்கே ப்ளீட் ஆகுது, அது அங்கே பார்த்துரு சார். அப்படி உடனே லேசர் அங்கே கரெக்டாக ப்ளீடிங் அது. அரை மணி நேரத்தில் சர்ஜரி ஓவர். என் சர்ஜரி நானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். யூரின் கொஞ்சம் பிளட்டு கலந்த மாதிரி இருந்தது. அந்த யூரின் கிளியர் ஆகிறவங்களும் எடுத்துட்டாங்க. ஒரு அந்த ரப்பர் டியூப் ஒன்று போட்டு யூரின் ட்ரைன் ஆகிறதுக்கு வச்சுட்டாங்க. ஒரு 2 ஹவர்ஸில் அந்த யூரின் கிளியர் ஆகிடும் போயிடலான்ட்டாங்க. காலையில் போய் அட்மிட் ஆனாங்க. சர்ஜரிக்கு லாயக்காக இருக்குனாங்கிறத பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. 1/2 மணி நேரம் கழித்து தேட்டருக்கு கொண்டு போனாங்க. 1/2 மணி நேரத்தில் சர்ஜரி முடிச்சாங்க. 2 மணி நேரம் கழித்து வீட்டுக்கு போயிட்டு. எங்கள் காலத்தில் எவ்வளோ நாள் ஆகும் தெரியுங்களா? குறைஞ்சபட்சம் 15 நாளில் இருந்து 1 மாதம் ஆகும். இன்றைக்கி அந்த டெக்னாலஜி அது பூராமே பயோமெடிக்கல் இன்ஜினியர். சர்ஜன் வர்றாரு, சார் இன்ஜினியர் என்னாச்சு அப்படின்னு. சார் ரெடி, லேப்ராஸ்கோப் ரெடி, செக் பண்ணிட்டேன் சார், எவ்ரி திங் இஸ் ரெடி, மானிட்டர் ரெடி, ஸ்டார்ட் தி சர்ஜரி சார். பயோமெடிக்கல் இன்ஜினியர் பக்கத்தில் நிற்கிறார். அவர் தான் இவ்வளவும் செய்கிறார். அந்த லேப்ராஸ்கோப்பியை பண்ணது அவர் தான். உதாரணத்துக்கு இன்னும் சொல்லணும், இந்த கண்ணாடி என்னுடைய லென்ஸு சரியா இல்லை, பார்வை குறைச்சலாக இருக்குது. இந்த பார்வையை எப்படி கரெக்ட் பண்ணுதா? லென்ஸு வந்து இவ்வளோ பவரில் இருக்கணும், அந்த லென்ஸுக்கு பவர் குறைஞ்சி போச்சு. அந்த பவரை ஒரு கண்ணாடி மூலமாக அதை செட் பண்ணலான்னு கண்ணாடியை கண்டுபிடிச்சாங்க. அந்த கண்ணாடி அந்த காலத்தில் அப்படியே சொல்லிக்கிட்டாங்க, நிக்கல உளுந்து போச்சு. அப்புறம் வந்து ஒரு சிங்கிள் ஃப்ரேம் போட்டு அதில் நிறுத்தினாங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணாருன்னா, ஒரு ஃப்ரேமை பண்ணி அதை மூக்கு மேலே உட்கார வச்சு அதை காதில் சேர்த்துக்கிட்டார். இது ஒரு பயோமெடிக்கல் இன்ஜினியர் செஞ்சது. ஸ்டெத்தஸ்கோப் இதய துடிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கும், நுரையீரலுடைய வேலைகள் எப்படி சரியாக இருக்கிறதுக்கும், வயிற்றில் வந்து நீர் கோத்துக்கிட்டுதாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் ஸ்டெத்தஸ்கோப் நமக்கு ஒரு அத்தியாவசியம். இன்றைக்கி டாக்டர்களுக்கு ஒரு அலங்கார பொருள். இன்றைக்கி அது தேவையில்லை. பல்ஸ் ஆக்சிமீட்டர் வந்துருச்சு. விரல் எப்படி சொல்லணுன்னாக்கா, இப்போ ஆக்சிஜன் ரேட்டு என்ன,
பல்ஸ் ரேட் என்ன எல்லாம் கிளீனாக இப்படி மாற்றம்ல தெரியுது. இப்போ ஸ்ட்ரென்த்து தேவையில்லை. தி எண்டு. பல்வேறு வகையான இதெல்லாம் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியர் செய்யறது. அந்த படிப்பு படிக்கிறதுக்கு என்ன அவங்களுக்கு? டாக்டரை விட இன்னைக்கு நாங்கள் அவங்க கிட்ட தான் நாங்கள் பயந்துக்கு நிற்கிறோம். அவங்க சொன்னால் தான் நான் சர்ஜரியே பண்ண முடியும். அந்த படிப்பு படிக்கலாம். உலகம் முழுவதும் வரவேற்பு இருக்கு. ஒரு ஃபிசியோதெரப்பி அதுக்கு நீட் தேர்வை தேவையில்லை. இன்னைக்கு வந்து முதுகு வலி இடுப்பு வலி இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு நம்ம சாலைகள் இருக்கிற லட்சணத்தில் முதுகு வலி வராமல் தப்பிக்கவே முடியாது. போகிற இடத்துல எல்லாம் பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க. பொத்துன்னு விழுந்தீங்கன்னா விழுகிற ஜோல்ட்டில் அங்கே அடித்த அடியில் வந்து உங்களுக்கு முதுகு தண்டு அப்படியே நசுங்கும். அதுக்கெல்லாம் காரணம் இந்த ரோடு சாலை பராமரிப்பு சரியா இல்லாதனால இந்த வருத்தத்தோட சொல்றேன். பெங்களூரோட மோசமான சாலைகள் இங்கே அவ்வளோ மோசமா இருக்கு. எங்கேயும் ஒரு இடத்துக்கு நம்ம நேரடியாக போக முடியல. மெட்ரோ ரயிலுங்கிற பேர்ல போட்டு வருஷ கணக்காக அது நின்றுகிட்டு இருக்கு. என்னத்துக்கு அத்தனை இடத்துல பள்ளம் தேவைப்பட்டிருக்கா இல்லையா உண்மை தெரியல. அந்த பள்ளங்களில் விழுந்துன்னா 2 வீலர்ஸில் போகிறவங்களாகட்டும், காரில் போகிறவங்களாகட்டும், இன்னும் சொல்ல போனீங்கன்னா இன்னைக்கு ஆவடிக்கு போங்க, அங்கே சாலைகள் இருக்கா இல்லையான்னு சந்தேகம். அந்த அளவுக்கு படுமா? அது இது பேர் கேட்டாக்கா கார்பரேஷன். பச்சையாவே சொல்றேங்க, சாலைகளே கிடையாது. அப்படியே உளுந்து எந்திரிச்சு தான் போகும். நாங்கெல்லாம் வயசானவங்க, நல்ல டிரைவர் இல்லைன்னா அவன் பார்த்து ஓட்டினா தான் முடியும். ஒவ்வொரு படத்தையும் நிறுத்தினா நான் 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணுவேன். அது மாதிரி இருக்கு. அதனால முதுகு வலி வர்றதுக்கும் அதில் வந்து பிசியோதெரப்பி தான் இன்னைக்கு மிக முக்கியமான மருத்துவமாக இருக்கு. அதை படிங்க. இதுக்கெல்லாம் நீட் கிடையாது. பயோகெமிஸ்ட்ரி இருக்குது, பயோ டெக்னாலஜி இருக்குது. எல்லா மருத்துவத்துக்கு ஈக்குவலான துறைகள். இன்னும் சொல்லப்போனால் மருத்துவத்துக்கு அத்தியாவசியமான துறைகள் மாத்திரம் பல சமயங்களில் அவங்க நம்மளை விட டாக்டரை விட நான் ஒரு மருத்துவக் கல்லூரியில் பேசும்போது சொன்னேன், மருத்துவ சம்பந்தமான ஆராய்ச்சிகள் இப்போ வந்து மருத்துவக் கல்லூரியில் நடக்கலப்பா, பொறியியல் கல்லூரியில் நடக்குது. என்னுடைய மாணவர்கள் என்னென்னமோ செஞ்சுருக்காங்க. உப்புன்னு ஊதுனாக்க உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்குதாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ரத்தம் எடுக்க வேண்டிய அவசியம். குளுக்கோயல்னு பேர், இன்டர்நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கோம். இன்னொரு மாணவி இப்போ இருக்காங்க, ஹேமான் பேர். அவங்க வந்து 3 விரலை இப்படி விட்டிங்கன்னாக்கா ரத்தத்தில் இருக்கிற வெள்ளணுக்கள், சிவப்பணுக்கள், பிளேட்லெட், 3 ஹீமோகுளோபின் 4 உடனே கண்டுபிடிச்சு கொடுத்துரு. 2 நிமிஷம். ரத்தம் எடுக்க வேண்டியதில்லை, அப்படி விரலை விட்டா போதும். அவார்டு வாங்கியிருக்காங்க. கவர்மெண்ட்டில் பணம் கொடுத்துருக்காங்க. அதை கருவியை புரோட்டோடைப் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டில் 5 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க. எவ்வளவு உபகரணங்கள். இன்னொரு பையன் வந்து அவன் தான் அதை தான் இன்னைக்கு நான் நினைச்ச வருத்தப்பட்டது. அவன் எடுத்துட்டு போயிட்டான். விஷ்ணு பிரியான்னு ஒரு பொண்ணு, மயக்க நிலையில கோமாவில் இருக்கிறவங்க, அவங்க என்னெல்லாம் செயல்பாடுகள் இன்னும் இருக்குது அவங்க மூளையில இருக்குதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டிவைஸ் பண்ணிச்சாங்க. அவங்களால சிந்திக்க முடியுது, சொல்ல முடியல, கோமாவில் இருக்காங்க. சிந்தனைகள் எந்த அளவுக்கு போயிருக்கு, அவங்கள இது பண்ண முடியுமா, ரிவைவ் பண்ண முடியுமாங்கிறத அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த அற்புதமான கருவி அதை எடுத்துட்டு அந்த பொண்ணு போயிடுச்சு. கூடுன்னு இல்லை சார் நான் இது பண்ண என்ன ஆச்சுன்னா போய் கல்யாணம் பண்ணிட்டு 2 பிள்ளைய பார்த்துட்டு ஓட்டு வந்துச்சு. இன்னொரு அந்த சந்தோஷகர மாணவனை செஞ்சது என்னன்னாக்கா, நீங்க என்ன பேசுறீங்களோ அதை டைப் பண்ணீங்கன்னா அதை வாய்ஸ் ஆகும். காந்தராஜ் அப்படின்னு KANTHRAJ போட்டிங்கன்னா டைப் பண்ணீங்கன்னா காந்தராஜ் அப்படின்னு வாய்ஸ் வரும். லெக்சர் கொடுக்கலாம். நீங்கள் ஃபுல் லெக்சரை டைப் பண்ணி அந்த டிவைஸை கனெக்ட் பண்ணிங்கன்னா அப்படியே உங்கள் வாய்ஸில் லெக்சர் கொடுத்துருவோம். இங்கே ஓமைகள் பேசவும், ஓமைகள் தூங்கவும், ஏழைகள் இதுவும் நானாக பார்த்திருப்பேன்ற பாட்டெலாம் அப்போ வராது. ஓமைகள் பேச முடியும். விஜய் சொன்னது கரெக்டுன்றீங்க. அதை என்ன அதை தான் அந்த வகையில் நான் ஆதரிக்கிறேன். எதுக்காக இதை தவிர உங்களுக்கு படிப்பு இல்லையா? இவ்வளவு படிப்புகள் இருக்கு. இன்னும் எங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க? இன்னும் பல வகையில் பார்த்தீங்கன்னா, படிப்புங்கிறத வந்து வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரே பிரதேசம் வந்து தென்னாடு தான். விந்திய மலைக்கு மேலே போங்க, பள்ளிக்கூடத்தை முடித்த உடனே அவனுக்கு வட்டி கடை வைக்கிறதா, கண்ணாடி கடை வைக்கிறதா, பொட்டி கடை வைக்கிறதா தொழிலுக்கு போயிடுறான். ஏன்னா நிறைய தடவை சொல்லியிருக்கேன். என் மகனுக்கு +2 முடித்தான். என்னுடைய குஜராத்தி நண்பர்கள் அவங்க பசங்களும் 3-4 பேர் எல்லாம் ஒன்றா கிளாஸ்மேட்ஸ் எல்லோரும் பாஸ் பண்ணிட்டாங்க +2. நான் வந்து நான் மாத்திரம் அவனை பிகாம் படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கேன். அவனுக்கு வந்து எனக்கு என்னடா பண்ண போகிறேன், இல்லைடா அவனை கிராஜுவேட் பண்ணுவாங்க.
அவன் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறான், அவனை போய் தொழிலில் விடுறதை விட்டுட்டு பிகாம் படிச்சு என்னடா பண்ண போகிறான்? படம் தான் பேசுவான். என்னடா பண்ண போகிறான்? இல்லைடா ஒரு டிகிரி எதுக்குடா டிகிரி? இப்போ என் பையனுக்கு நான் கண்ணாடி கடை வச்சு கொடுத்துட்டேன். தொழிலுக்கு போயிட்டான், பையன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு இங்கே வேற மொழி தெரியும்னா அதுக்கப்புறம் கற்றுக்குவான். அதைத்தான் நம்ம வந்து மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பாக நம்ம பேசுறதுக்கு காரணம் அதுதான். அந்த மொழி தேவைன்னு நான் கற்றுக்க போகிறேன். அன்றைக்கி திமுக கூட்டத்தில் நான் அதான் சொன்னேன். ஸ்பானிஷ் பேசுகிற ஒரு நாட்டுக்கு நான் போனபோது ஒரு 4 நாளில் தேவையான ஸ்பானிஷ் வார்த்தைகளை கற்றுக்கிட்டேன். அதுக்காக வந்து பள்ளிக்கூடத்தில் எனக்கு ஸ்பானிஷ் மொழி கற்றுக் கொடுப்பீங்களாங்கிறது தான் இன்றைக்கி நான் கேட்ட கேள்வி. என்னுடைய நண்பர் கராத்தே மணி, அவர் வந்து கராத்தே கற்றுக்கிறதுக்கு ஜப்பான் போனார். அவருக்கு இங்கிலீஷே சரியாக வரும். திரும்பி ஒரு வருஷம் கழிச்சு வந்தார். அவருடைய குருவாக இருந்த யாமகுச்சிங்கிறவர் அவருக்கு ஒரு விழா நடத்துகிறாங்க. எம்ஜிஆர் வந்து முதலமைச்சராக பதவியேற்ற அன்னைக்கு அவர் கலந்துக்கிட்ட முதல் நிகழ்ச்சி யாமகுச்சி பங்கெடுத்துக்கிட்ட அந்த நிகழ்ச்சி தான். யாமகுச்சி வந்து ஜாப்பனீஸில் பேசுகிறாரு. அது கராத்தே பண்ணி தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. எம்ஜிஆர் ஆச்சரியப்பட்டு விட்டார். கேட்டார் எப்படின்னு. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஜப்பானில் இங்கிலீஷ் கிடையாதுங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்னா கூட நமக்கு ஜப்பானீஸ் தெரிஞ்சாகும். உயிரோடு இருக்கணும் நான் ஜாப்பனீஸ் தெரிஞ்சாகும். 2 நாளில் மரியாதையாக கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே ஒரு வருஷம் இருந்ததில் பழகிட்டேன். தேவைப்பட்ட கற்றுக்க போகிறோம். அதைத்தான் அவர் சொல்கிறார். ஏன் நீட்டுக்கு அலையிறீங்க? நீட்டு கிடைக்கலன்னா உலகம் இருண்டு போயிட்டுதா? விஜய் இன்னொரு உருப்படியான விஷயத்தையும் சொல்றாங்க. பெரியார் பெயருக்கு பின்னாடி சாதி போட்டிருக்கிறத வன்மையா கண்டிச்சிருக்காரு. அது அவங்க செய்யற அது அரசியல். அதை நம்ம இது அவரை வந்து இல்ல நீங்க பிஜேபி பி டீம்ன்றீங்கல்ல, அவர் பாருங்க வன்மையா கண்டிக்கிறாரு. அதான் இப்படி சொல்லிதான் அவர் இல்லைன்றதுக்கா நீங்க அவர் தான் சார் சொன்னாரு. இல்லைன்னு சொன்னீங்கன்னா நாங்க ஏத்துக்கிட்டு போறோங்க. எங்களுக்கு நாங்க வந்து மக்கள் நம்புறாங்களான்னு பாத்துங்க, அவ்வளவுதான். நீங்க அதை பிரச்சாரம் பண்ணுங்க. அவர் பி டீம் இல்லைன்னு நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க. நம்புறோம். நம்மகிட்ட எங்களுக்கு நம்ப. நாங்க சொல்லிட்டு அவர் என்னத்தினால அரசியலுக்கு வந்தாருன்னு நாங்க சொல்லிட்டோம். புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்க, இல்லை நாம உங்க பேச்சை கட்டி நம்புறோம்னு நம்பிட்டு போங்க, என் பேச்சை கேட்கணும்னு நம்பிட்டு போங்க. மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை. அவங்களுக்கு தெரியும் யாரை நம்பணும் தெரியும், யாரை நம்பக்கூடாது தெரியும். இப்படி சொல்வதன் மூலமா அவரை வந்து அப்படியே கொண்டு போய் வெளியே விட்டுற முடியாது. எல்லாம் கொள்ளை அடிக்கிறாங்க. கொள்ளை அடிக்கிறவங்களுக்கு ஓட்டு போனான்னு உங்க போட வேணான்னு உங்க அப்பா அம்மாட்ட சொல்லுங்க. கரெக்ட். அதுல இவர் இருக்காருன்றதான் கேள்வி. சரி, இவர் என்ன அவங்க ஆட்சிக்கே வரல. 150 கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு வாங்கினதான் நீங்க சொன்னீங்க. அவரு உழைச்சதுக்கு அவர் சம்பளம் வாங்குறாரு சார். நாங்க சொல்லி முடிக்கிறோம். அப்போ கொஞ்சம் பொறுமையா இருக்கல. ஏன் இப்படி பதறீங்க, துடிக்கிறீங்க? நேத்து அப்படித்தான் ஒரு ஆளுக்கு துடிச்சாரு. டாக்ஸ் கட்டினியா? கட்டலன்னா பிடிச்சிருப்பாங்கல்ல. அவர் வந்ததே அரசியலுக்கு வந்தது அதனாலதான்றாங்களே. டாக்ஸ் கட்டதுக்கான சர்டிபிகேட்டை காட்டு. இன்னைக்கு வந்து வருமான வரி அழகாக கேட்டிருக்கேன். உழைத்த உழைப்புக்கு எனக்கு கொடுத்த பணத்துக்கு நான் டாக்ஸ் கட்டி நான் மக்களுக்கு சேவை செய்கிறேன். காட்டு. நம்புறேன். 150 கோடி என்ன பண்ண நீ அந்த பணத்தை? அந்த 150 கோடி உனக்கு கொடுக்குற அளவுக்கு அந்த ப்ரொடியூசர்கிட்ட எப்படி காசு வந்துன்னு கேட்டியா நீ? ஒரு ஆளுக்கு 150 கோடி கொடுத்துருக்காரு. அந்த ப்ரொடக்ஷன் எவ்வளோ ஆயிருக்கு? 1000 கோடி ஆயிருக்கு. அந்த 1000 கோடி அந்த ப்ரொடியூசருக்கு எப்படி வந்துன்னு கேட்டியா? ஊழல் பணத்தில் எடுக்கும் படத்தில் நான் நடிக்க மாட்டேன்னு வந்தியா நீ? சொல்லுங்க. உனக்கே 150 கோடி கொடுக்குறாருன்னா பட தயாரிப்புக்கு எவ்வளவு ஆயிருக்கும்? அந்த பணம் இருக்கு. அந்த பணம் அவருக்கு எப்படி வந்தது? அந்த வருமானம் அவருக்கு எப்படி வந்தது? அதை சொல்லு. அதுதான் கேள்வி. பணத்தை கொட்டி கொட்டி கொடுப்பார்கள். எஸ், கொடுப்பாங்க. கொடுத்தா தான் ஓட்டு போடுவாங்க. நீ ஒரு சூழலை எடுக்கணும். என்னுடைய கட்சி வேட்பாளர்கள் ஒரு பைசா நான் கொடுக்க மாட்டேன். ஊழலை ஒழிப்பதற்கான வழிமுறைகளை சொல்லு. உன்னுடைய ஆட்சிக்கு வந்தால் ஊழலை எப்படியெல்லாம் ஒழிப்பேன், எந்த துறையில் இருக்குது இந்த ஊழல் இருக்குது, இந்த ஊழலை எப்படி ஒழிப்பேன்னு வரிசையா உன்னுடைய தேர்தல் அறிக்கையில் கொடு. இல்லாட்டி நீ பேசுகிற மீட்டிங்கில் சொல்லு. ஊழலை ஒழிப்பதற்கான வழிகளை சொல்லு. என் கட்சி வேட்பாளர் ₹1 கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு ₹1 கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தா கட்சி விட்டு நீக்கிடுவேன் அப்படின்னு சொல்லு. அதெல்லாம் சொன்னீங்கன்னா அவ்வளோதான். ஊழலை அவர் ஒழிக்கிறாருனாக்க ஹேட்ஸ் ஆஃப். பூலோகத்துக்கு வந்து அவதார புருஷன். இந்த காசை நல்லா அள்ளி வீசுவாங்க, ஏமாந்துடாதீங்க. ஏங்க,
ஊழல் எங்க ஆரம்பிக்குது? திரௌபதி சுயம்வரம் நடக்குது. மேல ஒரு மீன் வந்து ஒரு சக்கரத்துல கட்டி விட்டுருக்காங்க. அந்த மீன் சுத்துது. அதனுடைய பிம்பம் கீழே இருக்கிற ஒரு தொட்டியில தெரியுது. அந்த பிம்பத்தை பார்த்து அந்த மீனுடைய கண்ணுல வந்து அம்பு அடிக்கணும். அப்படி அடிக்கிறவன் தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். திரௌபதிக்கு கல்யாணம் பண்ண முடியும். கர்ணா வர்றான். ஏற்கனவே அர்ஜுனனுக்கு டிசைட் பண்ணிட்டாங்க, பிளான் பண்ணிட்டாங்க. கர்ணா வர்றான். இவங்க எதிர்பார்க்கல. இவன் என்ன பண்ணிட்டாங்க, குறிப்பாக இவன் பங்கெடுக்கிறவங்க இவங்க கவனிக்கல. இவன் கிளீனா தண்ணியை பார்த்து அடிக்கிறான். அதாவது அந்த தண்ணியில வந்து இப்படி இப்படி இருக்குது மீன். ஒரு கண் இந்த பக்கம் இருக்குது, ஒரு கண் அந்த பக்கம் இருக்குது. இந்த கண்ணை ஏதோ ஒரு கண்ணை அடிக்கணும். இவன் விட்ட அம்பு அந்த மீனை அப்படி தாண்டி போய் அந்த பக்கம் இருக்கிற கண்ணை குத்து. ஜெயிச்சுட்டான். துரோணன் என்ன சொல்றான், இவன் ஜாதி கட்டவன் எனக்கு எப்படா கொடுக்குறது? அப்படிதான் கல்யாணம் நிற்குது. அதை சொல்லி கொடுத்தவன் கிருஷ்ணன். அங்கேயே ஊழல் ஆரம்பமாயிடும். திருதராஷ்டிர அண்ணனுடைய மகனுக்கு வந்து துரியோதனன்லாம், பாண்டு வந்து தம்பி. அந்த அண்ணனுக்கு பிறந்த மூத்த மகனுக்கு தான் ராஜ்யத்தை கொடுக்கணும். கிருஷ்ணன் உள்ள நுழைஞ்சு முடியாது, தர்மனுக்கு தான்டா கொடுக்கணும். அங்கேயே ஊழல் ஆரம்பிக்குது. தர்மனுக்காக போராடுறான். வேறு தர்மன் சூதாடுவான். பொண்டாட்டியை வச்ச சூதாடு. பேர் தர்மன். இதெல்லாம் இருக்குது. இந்த நாட்டில் வந்து நீ வந்து ஊழலை ஒழிப்பேன்னு சொன்னாக்க ஊழல் ஊற்றுக்கண்ணு அதை இன்னைக்கு தான் நடக்குது. நீ நிறுத்துறது எது? உனக்கு நான் சொல்றது அதுதான். நீ கொடுக்க மாட்டேன்னு சாத்தியம் பண்ணிட்டு இது பண்ணி எலெக்ஷன் நின்று ஒரு பைசா எங்கள் கட்சியில இருந்து வராது. ஆட்சியை வந்து நாங்கள் ஒழுங்காக நடத்துவோம். ஊழலை ஒழிப்பதற்கு இந்த துறையில் மின்சாரத்துறையில் எப்படி ஒழிப்போம், போக்குவரத்து துறையில் எப்படி ஒழிப்போம், பொதுப்பணி துறையில் எப்படி ஒழிப்போம், கல்வித்துறையில் எப்படி ஒழிப்போம்னு சொல்லிட்டு ஸ்கீம் கொடு. என் கட்சி ஆட்சிக்கு வந்து இப்படிலாம் ஒழிப்போம்னு சொல்லி இது நிரூபிச்சு காட்டு. முதல் கேள்விக்கு பதில் சொல்லு. நீ வாங்குற 150 கோடி ரூபாய் கொடுத்து உன்னை படத்தை தயாரிப்பாளர், அவருக்கு அந்த பணம் இப்படி வந்தது. அதுக்கான கணக்கு அந்த ப்ரொடியூசர்கிட்ட வாங்கினியா நீ? அதுக்கு பிறகு நீ நடிச்சியா? இந்த கேள்விக்கு பதில். அப்போ நீ ஊழல் ஒழிக்கிற ஆள். அப்படி ஊழலில் நடிச்ச இந்த பணமாக இருந்ததுன்னா அந்த பணத்தையெல்லாம் அவங்களுக்கு திருப்பி கொடு. அந்த பணத்தை பொதுமக்களுக்கு கொடு. அதை நிரூபிச்சு காட்டு. நம்புறோம். நிறைய விஷயங்களை பயந்து முடியும். நன்றி சார்.